மனைவியும் பிடிக்குது. இதுதான் ஸ்வீட். இதுதான் படத்துடைய ஸ்வீட், இனிப்பு. ஓகேவா? ரொம்ப வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் இன்னைக்கு தம்பிராமி அண்ணா, இனியா மேடம், சுந்தர் டிராவல், ராதா மேடம், இது ஜோசியர் நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. செம்ம ஜாலியாக இருக்கு. வரலாம், பார்க்கலாம். அதே தான் வந்து பார்த்து தானே. படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க? படமா எப்படியே தெரியும். படம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன் ஜாலியாக இருந்தா, என்ன படமே சிலர்லாம் அழுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், கதை புரியுதா? சென்டிமெண்ட் இருக்குது, ட்விஸ்ட்டு இருக்குது, கிச்சரை. இது ட்விஸ்ட்டு ஒன்றே ஒன்றா வச்சாங்க கடைசி. அந்த ட்விஸ்ட்டு நான் அப்புறமா நான் சொல்கிறேங்க. இப்போது ஸ்வீட்டு கடைக்கு போனால் எல்லா ஸ்வீட்டும் இருக்கும். ஓகேவா? எல்லாத்துலையும் ஒன்று ஒன்று வைக்கிற ஸ்வீட்டே இருக்குது. ஒரே ஸ்வீட்டு பேக் பண்ண சொல்லுவாங்க. புரியுதா? சில பேருக்கு முந்திரி பால்கோவா பிடிக்கும், அது வரைக்கும் கட்ட சொல்லுவாங்க. சில பேருக்கு லட்டு பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும். இது மூணும் கலவை சேர்ந்தது எல்லாருமே பிடிக்குதுப்பா. மாமியாரே பிடிக்குது, மச்சன்சியும் பிடிக்குது, மனைவியும் பிடிக்குது. இதுதான் ஸ்வீட். புரியுதா? படத்துடைய ஸ்வீட், இனிப்பு. ஓகேவா? இந்த படம் என்ன சொல்கிறதுன்னா, இது புதுமையான கதை தான். இது வரைக்கும் எடுத்துக்கிறாங்களே தெலுங்கில் இதை ரொம்ப கொடி கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? தமிழில் கொஞ்சம் தயக்கம்தான். அதனால தான் அவர் தெலுங்கு ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம அந்த டீமில் இருக்கவங்க, அந்த தம்பியார் ராமையா, சத்யா, எங்கள் அண்ணன் சத்யா அண்ணன், சத்யராஜோட, இவங்களை தவிர வேறு யாரும் ஸ்க்ரீன் பிளே இடத்துல. அடுத்தது இவர் ரவிவர்மா அண்ணன். இந்த 3 பேர் தான் தமிழ் ஆக்ட்ரஸு. பாக்கி எல்லாம் தெலுங்கில் தான் முக்காசி அந்த படம் கோப்பு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனால் கடைசியில் மாமியார் எதுக்கு வாங்கி ஏற்றாங்கன்னு தெரியல, மச்சிஞ்சி எதுக்கு வாங்கி ஏற்றுதுன்னு தெரியல, யார் காரணம்னு தெரியல. மனைவி சொல்லலாம், அவன் தான் காரணம் சொல்லலாம். புரியுதா? அதுதான் 10 மாதம் வெயிட்டு மீண்டும் சந்திப்புன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்து உள்ளது பார்த்துருக்கேன் அந்த படத்தை. சரி, ஓகே. தயாரிப்பாளரோட எனக்கு தெரிஞ்சு இவரோட இதை பிடிச்சி எனக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு ஆசை. நெஞ்ச பிடிக்க முடியாதனால இவரோட கையை பிடிச்சி நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேர் புது மாப்பிள்ள, அந்த புது மாப்பிள்ளையா இருக்க உண்மையிலாங்க சார், நீங்க அது எப்படி சார் நீங்க இதுல உள்ள அந்த இதெல்லாம் எடுத்தீங்க? ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போனாங்க 3 பேர் சும்மா அடாடாடாடாடாடா வாழ்ந்துருக்கிறாரு அந்த ஹீரோ. அந்த திரிக்குன் அவருக்கு வாங்க, நீங்க அங்கிருந்து எதிர்பார்க்கறது தெரியுதா? நிறைய பேர் பிரஸ் மீடியால ஏற்கனவே நேற்று முந்தானெல்லாம் படம் பார்த்துட்டு ரொம்ப வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் முதல் ஷோ ரிலீஸ் ஆனவுடனே நிறைய இடத்துல ஷோ வந்து எக்ஸ்டன் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் படத்தை தயாரித்துள்ள அந்த அருண் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படத்தை நல்லா நீங்க தம் பிடிச்சி வெளியே கொண்டு வாங்க. இளைஞர்களே, நீங்க வந்து இந்த படத்தை எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். கண்ணாடி போட்ட தம்பி, நீங்க இந்த படத்தை எதிர்பார்க்க இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னப்பா, இந்த படத்துல எனக்கு அநேகமா வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்வீட்டி. வணக்கம். நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டீம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இளைஞர்களுக்கு தகுந்த படம் இது. கண்டென்ட் வந்து இளைஞர்களுக்கு பிடிச்ச இது. இல்லை காமெடி, கொஞ்சம் கிளாமர், செக்ஸி எல்லாமே இருக்குது. இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடிச்சமான படம். இந்த டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நல்லா வந்திருக்கு. தம்பிராமி அண்ணா, இனியா மேடம், சுந்தர் டிராவல், ராதா மேடம், இவர் ஜோசியர் நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. சிறப்பாக ஜெயிக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றியாகும். வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். சரிங்களா? படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க? படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க? கலகலன்னு போகுது சகோ, ஜாலியாக போகுது, ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான். ஏன்னா இந்த காலம் நம்ம வந்தாங்கன்னா சந்தோஷமாக போகணும், அந்த இதை வச்சுருக்காங்க. இளைஞர்களை பிடிச்ச மாதிரி கலகலன்னு போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, தேங்க்ஸ். படம் எப்படி இருந்தது?
படம் நல்லா இருந்துச்சு இல்லை செம்ம ஜாலியாக இருக்கும் எல்லாம் வந்து பார்க்கலாம் பசங்களாம் வந்து பார்க்கலாம் போனீங்கன்னா சிரிச்சின்னு தான் வெளியே போவீங்க எல்லோரும் முடிஞ்சே பாருங்கள் எல்லாம் ஒரு பிரகாசமாக சிரிச்சின்னு தான் போவீங்க செம்ம ஜாலியாக இருக்குது வரலாம் பார்க்கலாம் அதே தான் வந்து பார்த்து தானே செய்யலாம் படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? படமா எனக்கு புரியே தெரியும் அது எப்படி சொல்றதுனே தெரியல படம் பார்க்கலாம் ஜாலியாக இருக்கு வந்து எத்தனை நாள் பார்க்கலாம் அதான் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்க படத்தை பார்க்கலாம் சின்ன பசங்கள்லாம் பார்க்கலாம். சின்ன பசங்க பார்க்கலாம் 18 வயசு இருக்கு ஒரு 18 வயசு மேலே பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சுங்க. அதில் அவங்க கடைசியாக சேரும் போதும் பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆகும்போதும் ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு வர ஒன்று சேர்ந்துட்டாங்க. நல்லா இருக்கு. ஹீரோவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. விஜய் ஆண்டனி சூப்பராக நடிச்சிருந்தார். மியூசிக்கு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓகே சார். ஸோ பிரேக்கப் ஆகிட்டா அவங்க லவ் உண்மையாக இருந்தால் பின்னாடி எப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். புது ஹீரோ மாதிரியே சொல்ல முடியாது ப்ரோ. நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நல்ல படங்கள் தேடி பண்ணால் இன்னும் பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியூமர் ப்ரோ காமெடிலாம் நட்டி விட்டுக்கிறாங்க ப்ரோ. நீங்கள் படம் ஃபுல்லாக சிரிச்சு கத்திட்டு தொண்டையை தண்ணி போயிடுச்சு அந்த மாதிரி இருக்குது. சொல்லலாம் நம்ம சொல்லுங்கள். விஜயாண்டி சார் மியூசிக் எப்படி இருக்கும்? கம்பேக் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இதுவாக நம்ம இருந்துச்சு. இப்போ பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. சின்ன கம்மி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவர் வந்ததுக்கப்புறம் கத்துறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. படம்னா ஆல்ரெடி நானும் பிரேக்கப் ஆள் தான். ஸோ எனக்கு ரிலேட்டாக இருந்தது. என்ன மாதிரி பசங்களுக்கு இன்னும் ரிலேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது.